கிறிஸ்துவுக்குள் அன்பான உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைய செய்தியின் தலைப்பு, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நோ யோர் செல்ஃப், நோ யோர் செல்ஃப். லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை உள்ள பொதுவாக நமக்கு பரிச்சயமான, பொதுவாக கெட்ட குமாரனின் கதை என்று அறியப்பட்ட அந்த கதையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, எந்த சூழல்ல இயேசு கிறிஸ்து இந்த உவமையை, இந்த கதையை சொல்கிறார் என்பதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். 15வது அதிகாரம் லூக்கா 15 1வது மற்றும் 2வது வசனங்களில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உவமை என்பது ஒரு கருத்தை சுட்டி காண்பதற்காக, ஒன்றோ அல்லது இரண்டோ கருத்துக்களை சுட்டி காண்பிப்பதற்காக சொல்லப்படும் ஒரு கதை, அவ்வளவுதான். இப்போ இயேசு ஏன் இதை சொல்றார் அப்படின்னா, பரிசேயர்கள் முறுமுறுக்கிறாங்க இயேசுவுக்கு விரோதமாக. எதற்காக? ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசுவை தேடி வருகிறார்கள். இயேசு அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களோடு கூட உட்கார்ந்து அவர் சாப்பிடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த அதிகாரத்தில் லூக்கா 15 3 உவமைகளை சொல்றார். எதற்கு என்றால், ஒரு பாவி மனம் திரும்பி வருவதன் நிமித்தமாக பரலோகத்தில் தேவதூதருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறத சுட்டி காண்பிப்பதற்காக. முதலாவது அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா, காணாமல் போன ஆட்டை பற்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் காணாமல் போன காசை பற்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் காணாமல் போன மகன் பற்றிய கதையை சொல்றாரு. காணாமல் போன ஆடு அப்படிங்கிற கதையில மேய்ப்பர் அந்த ஆட்டை தேடி போய் அதை கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை இந்த ஆடு பசுமையான ஒரு இடத்தை தேடி போயிருக்கலாம். அந்த தன்னுடைய மந்தை விட்டு அந்த இடத்துக்கு திசை மாறி போயிருக்கலாம். காணாமல் போன காசு பற்றி அந்த கதையில காசு தானாக எங்கேயும் காணப்படாமல் போயிருக்காது. ஒருவேளை அந்த பெண் கவனக்குறைவினால் தொலைத்திருக்கலாம் என்று சொல்கிறேன். தொலைத்தாள் என்று இயேசு சொல்லவில்லை. அடுத்தது, காணாமல் போன மகன் அப்படிங்கிற கதையில் நம்ம பார்க்குற காரியம் என்ன அப்படின்னா, இந்த மகன் தன்னிச்சையாக தான் இஷ்டப்பட்டு அப்பா கிட்ட இருந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் பாவ வழியில் எல்லாத்தையும் செலவழித்து ஒன்றுமில்லாமல் போய் தான் மேய்க்கிற பன்றியினுடைய தீவனம் கூட தனக்கு கிடைக்காத நிலையில் அவன் திரும்ப அப்பா கிட்ட வருகிறான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஆனால் வரும்போது அப்பா பாசத்தோட நேசத்தோட அவன் வருகைக்காக காத்திருக்கிறார். அவன் வந்தோன்னு அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த காணாமல் போன மகனுடைய மைந்தனுடைய அண்ணன், மூத்த சகோதரன் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய பாவங்களை எல்லாம் சுட்டி காண்பித்து இவனை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த கதையில அப்பா தேவனை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த காணாமல் போன மகன் ஆயக்காரர்கள் மற்றும் பாவிகள், இவர்களை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். இப்ப மூத்த குமாரன் பரிசேயர்களையும் வேதபாரகர்களையும் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கதையில முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா இந்த காணாமல் போன மகனுக்காக காத்திருக்கிறார். பாசத்தோட, அன்போட, நேசத்தோட காத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கதையில அதாவது இந்த காணாமல் போன மகனுடைய கதையில ஒரு திருப்புமுனை வருது. எப்ப திருப்புமுனை வருது நீங்க வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 15:17 ஒரு திருப்புமுனை வருது. அவன் புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன்
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் என்று நான் பார்க்கிறோம். திருப்புமுனை எங்க வருது அப்படின்னா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது 17வது வசனத்துலன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் when he came to himself, அவன் தன்னிடத்தில் வந்தபோது, தன்னை அறிந்த போது என்று பார்க்கிறோம். இந்த கெட்ட குமாரனுடைய கதையில் உண்மையிலே சொல்லப்போனால் இந்த கதைக்கு தலைப்பு என்னவா இருக்கணும்னா, அன்புள்ள, நேசிக்கிற, என்றும் நேசிக்கிற தகப்பன் அப்படிங்கிற தலைப்பு தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த மகனை பற்றி நம்ம பேசுறதுனால காணாமல் போன மகன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம், அல்லது கெட்ட குமாரன்னு சொல்லலாம். காணாமல் போன மகன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பிரசங்கத்தில் காணாமல் போன மகன் அப்படின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகனை குறித்து மூத்த சகோதரன் இந்த இளைய சகோதரனை ஏற்றுக்கொள்ளாத போது தகப்பன் அவனை பார்த்து, மூத்த சகோதரனை பார்த்து சொல்வது என்னவென்றால், உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். காணாமல் போனான் என்ற வார்த்தையை அந்த தகப்பன் யூஸ் பண்ணுறதுனால, உபயோகப்படுத்துறதுனால நானும் என்ன செய்கிறேன், காணாமல் போன மகன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இதில். ஓகே, இந்த காணாமல் போன மகனுக்கு எப்போ ஒரு வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் திருப்புமுனை வந்துச்சு அப்படின்னா, எப்போ அவனுக்கு புத்தி தெரிந்ததோ, எப்போ தன்னிலை அறிந்தானோ, எப்போ தன்னை அறிந்தானோ, அப்பொழுது அவனுக்கு புத்தி வந்தது என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஸோ இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு தன்னை அறிதல், உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பது. ஓகே, இப்போ தன்னை அறிந்து கொள்றதுல இவன் எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, பன்றியை மேய்க்கிறவனாக அவன் இருந்தான். அப்பாவுடைய சொத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இப்போ பன்றியை மேய்க்கிறவனாக அவன் இருந்தான் என்று நான் பார்க்குறோம். யூதர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, cursed is he who feeds swine. பன்றிக்கு தீனி போடுகிறவன், பன்றியை மேய்ப்பவன், அவன் சபிக்கப்பட்டவன் என்று யூதர்கள் சொல்வார்கள். அப்போ இவனுடைய சூழல்ல இவன் பாவி, இவன் பரிதாபத்துக்கு உரியவன், தாழ்வான நிலையில தள்ளப்பட்டவன், ஒரு அழுக்கானவன், அது மட்டுமல்ல சபிக்கப்பட்டவனாக இருந்தான் என்று பார்க்குறோம். இப்போ அவன் யோசிக்கிறான், அவன் புத்தி தெளிஞ்சு நான் அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி எழும்பி போவதை பார்க்கிறோம். இந்த தன்னை அறிதல்ல, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற காரியத்தில் 4 முக்கியமான கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாம் நம்மை அறிவதில், நீங்கள் உங்களை அறிவதில் மொதல் காரியம் செல்ஃப் ரிஃப்ளெக்டிங். நமக்கு காணப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தன்னை அறிவதில் வரும் முதல் அம்சம் என்ன, முதல் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃப் ரிஃப்ளெக்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை தானே பகுத்தறிவது, தன்னிடத்தில் தானே பகுத்தறிவு ஆய்வு செய்வது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தனக்குள்ளேயே யோசித்துக் கொள்வது, தான் சரியாக செய்கிறேனா செய்யவில்லையா, நான் என்ன செய்கிறேன், என்ன செய்ய வேண்டும், நான் எந்த நிலையில் இருக்கிறேன், நான் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பார்ப்பது என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த தன்னை அறிதல் அப்படிங்கிற விஷயத்துல இந்த காணாமல் போன மகன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதன் பின்பு தான் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிறான். நான் இந்த நிலையில இருக்கிறேன், அதனால நான் எழுந்து என்னுடைய தகப்பனிடத்தில் போக வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். தான் என் நிலையில் இருக்கிறேன் என்று அறியாத ஒருவன் நான் என் நிலைக்கு போக வேண்டும் என்று அறிவது மிக மிக கடினமான ஒரு காரியம் என்று பார்க்கிறோம். தான் என் நிலையில இருக்கிறேன், எந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, நான் எங்கள் வீட்டில்
இருந்திருந்தா ஒரு வேலைக்காரனாக இருந்தால் கூட நல்லா சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் இப்போ நான் பன்றிகளை மேய்க்கிறவனாக இருக்கிறேன், பன்றியுடைய அந்த தீவனம் கூட எனக்கு கிடைக்காம இருக்கிறேன், எங்கள் அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அப்பாவை குறித்து அவன் யோசித்து பார்க்குறான், அவங்க அப்பா கிட்ட போகணும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்குறான், இப்போ நான் பசியோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத யோசித்து பார்க்குறான். தன்னுடைய அப்பாவுடைய வீட்டில் வேலைக்காரவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது, எங்கள் அப்பாவால் எனக்கு சாப்பாடு போட முடியும், எங்கள் அப்பா ஒரு செல்வந்தர், எங்க அப்பாவால் என்னை கவனிக்க முடியும் அப்படிங்கிறத அவன் அங்கீகரிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவை இருக்கு, எந்த நிலையில இருக்கு அப்ப நீங்க நிலையில இருக்கிறீங்க அப்ப நீங்க யோசித்து பாருங்க. இப்ப இந்த மனுஷனுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கு? அவனுக்கு சாப்பாடு நிச்சயமாக தேவை, அவனுக்கு உடை தேவை, அவனுக்கு உறைவிடம் தேவை. ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா, அவனுக்கு ஒரு கனம் தேவை, ஒரு டிக்னிட்டி தேவை. அவன் சொல்றான், எங்க அப்பா வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிடுவான் அப்படின்னு சொல்றதை பார்க்குறான். அப்ப அவன் ஒரு கீழான மனுஷனா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையில ஒரு கனம், ஒரு டிக்னிட்டி, ஒரு மரியாதை வேணும் அப்படிங்கிறத அவன் யோசிக்கிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, எனக்கு எங்க அப்பா வேணும், எனக்கு என் தேவன் வேணும் அப்படின்னு சொல்றான். அதனால தான் அவன் சொல்றான், எங்க அப்பா கிட்ட நான் திரும்ப போயிட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அப்பா உங்களுக்கு பரத்துக்கு விரோதமாக, அப்புறம் உங்களுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், அப்புறம் எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன். ஏன் அப்படின்னா, நான் உங்களுடைய மகன் என்று சொல்லிக் கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவன் சொல்வதை பார்க்கிறோம். அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு யாருக்கு அவன் சொந்தம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அவன் அவங்க அப்பாவுக்கு சொந்தம், தேவனுக்கு சொந்தம் என்பதை அவன் நன்றாக புரிந்து வைத்து கொண்டான் என்று நான் பார்க்குறோம். அந்த புரிதல் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவனுக்கு அந்த புத்தி தெளிந்த போது, அவன் தன்னை அறிந்த போது என்று பார்க்கிறோம். மிக மிக முக்கியமான ஒரு காரியம், நாம் என்னவா இருக்கிறோம், நாம் யாராய் இருக்கிறோம், நம்முடைய தேவைகள் என்ன, நாம் யாருக்கு சொந்தம் என்பதை நாம் புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, அவனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு, அவனுடைய தாட்ஸ், அவனுடைய உணர்வுகள் மற்றும் சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு, அவனுக்குள்ள ஒரு அவமானம் இருந்துச்சு. அது மட்டுமல்ல, அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்தது. அது மட்டுமல்ல, அவனுக்குள்ள ஒரு நல்ல நினைவுகள்லாம் திரும்ப வர ஆரம்பித்தது. அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்ததுனால தான் வேதவசனம் சொல்கிறது, அவன் எழும்பி போனான் என்று வேதவசனம் சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் சொல்றான், நான் போவேன் என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எங்க அப்பா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு பார்க்கறத பார்க்கிறோம். சரி, நான் அப்பாவை விட்டு வந்துட்டேன், நான் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன், இப்போ நான் இந்த நிலையில இருக்கிறேன், அப்பாவை நினைக்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்கல, அப்பாவை நினைத்து பார்ப்பதை நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தான் எந்த நிலையில இருக்கிறோம், நம்முடைய இப்ப இந்த நிலையில நம்முடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, நம்முடைய தாட்ஸ் எப்படி இருக்கு, அவைகள் கசப்புள்ளவைகளாக இருக்கிறதா, அல்லது குற்ற உணர்வு உள்ளவைகளாக இருக்கிறதா, அவமானம் உள்ளவைகளாக இருக்கிறதா, யாரையும் மன்னிக்க முடியாமல் இருக்கா, அல்ல நல்ல தீர்மானங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது நல்ல காரியங்களை நினைக்கிறதா இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தன்னை அறியாத ஒரு மனிதன் தான் எந்த நிலைக்கு போக வேண்டும் என்பதை அறிவது மிக மிக கடினம். சிம்சனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல, நியாயாதிபதிகள் 16:20, தேவன் கர்த்தர் அவனை விட்டு விலகிவிட்டார் என்பதை அவன் அறியாதவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தர் விட்டு விலகினார் என்பதை அறியாததுனால பெலிஸ்தியர்கள் அவனை தாக்க வந்தபோது, எப்போதும் போல அவனும் திரும்ப தாக்க முடியும்னு நினைச்சான், அவனால் தாக்க முடியல. அருமையானவர்களே, நான் எப்பயுமே ஒரு காரியம் சொல்வேன், அதாவது பாவம் செய்பவனை காட்டிலும் பாவம் செய்கிறேன் என்று அறியாதவன் மிக ஆபத்தான நேரத்தில் இருக்கிறான். அதாவது தப்பு செய்கிறேன் நான் அப்படின்னு ஒத்துக்காதவன், நான் ஒரு பாவிதான், நான் ஒரு அழுக்கானவன் தான், என்கிட்ட அழுக்கு இருக்குன்னு ஒத்துக்காதவன் ஒரு நாளும் மேலே வருவது மிக கடினமான ஒரு காரியம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய டிசிஷன்ஸ், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய தேவைகள், இது எல்லாம் என்ன அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக, இரண்டாவதாக நாம் என்ன பார்க்குறோன்னா, செல்ஃப் ரிசால்விங். ஒரு மனுஷனுக்கு தன்னை புரிந்து கொள்வதில், தன்னை அறிவதில், நாம் நம்மையே அறிந்து கொள்வதில் முதலாவது அம்சம் நம்மை நாமே பகுத்தறிதல், நம்மை நாமே ஆராய்தல் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். ரெண்டாவதாக செல்ஃப் ரிசால்விங்.
தானாகவே தீர்மானம் எடுத்தல், சுயமாக தீர்மானம் எடுத்தல். பாருங்க, இந்த இடத்துல வேற யாரும் அப்பா நீ போயிட்டு நீ உங்க அப்பா கிட்ட திரும்ப போப்பா, இந்த பண்ணியெல்லாம் மேய்க்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல. அவனுக்கே புத்தி வருது. அவன் உட்கார்ந்து யோசித்து பார்க்குறான், என்ன என்ன இது நமக்கு இந்த தீவனம் கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்து பார்க்குறான். வேதவசனம் சொல்லுகிறது 14 நான் வாசிக்கிறேன். 14வது வசனம், லூக்கா 15வது அதிகாரத்தில் 14வது வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது சொல்லி பார்க்குறோம். வாழ்க்கையில பயங்கரமான கஷ்டம், பஞ்சம், பன்றி தீவனம் அதுவும் கிடைக்கல. வேலைக்கு கூட ஒரு வேலை செய்வதனால் வரும் சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் தீர்மானம் எடுக்கிறான். நான் அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, நானும் இங்க பசியில சாகிறேன். எனவே 18வது வசனத்துல நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் எழுந்தான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதுதான் அவன் எடுத்த தீர்மானம், தானாக எடுத்த தீர்மானம். சொல்றாங்க இல்லைங்களா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதான் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் மற்றவங்க சொல்லி கொடுத்தாலும் அவனே ஒரு தீர்மானம் எடுத்து நான் இன்றைக்கு திருந்த வேண்டும், நான் திருந்த வேண்டும் அப்படின்னு தீர்மானம் எடுக்காமல் அவனை திருத்தவே முடியாது, அவன் திருந்தி வாழவே முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த மனுஷனுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன தேவை அப்படின்னா அவன் திரும்ப அப்பா கிட்ட போகணும் அப்படிங்கிற தேவை அவன் புரிந்து விட்டான்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய பேருக்கு ஏன் தேவை என்னன்னு தெரியலன்னா அவங்க பிரச்சனையோடைய வாழ பழகிக்கிறாங்க. பன்றிகளோட ஒருவேளை இது போதும், இல்லை சாப்பாடு கிடைக்கல, இது பரவாயில்ல 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 அப்படின்னு சொல்றதே ஒரு பரிதாபமான ஒரு காரியம். அதுல இருந்து அந்த பரவாயில்ல அப்படிங்கிற மனப்பான்மையிலிருந்து வெளியில வர வேண்டும். அதனாலதான் யோவான் 5வது அதிகாரத்துல 38 வருஷமாக வியாதியோடு இருந்த, நடக்க முடியாமல் இருந்த அந்த மனுஷனை பார்த்து இயேசு கேட்கிறார், உனக்கு சுகமடைய விருப்பமான்னு கேட்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு கேள்வி, நீங்க யோசித்து பாருங்க. 38 வருஷம் சுகவீனமாக நடக்க முடியாமல் இருந்த மனுஷனை பார்த்துட்டு உனக்கு நடக்க விருப்பமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு கேள்வி, யோசித்து பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எதனால கேட்டார் அந்த கேள்வியை அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவன் நீண்ட காலமாக வியாதியோடு இருந்ததுனால, நீண்ட காலமாக ஒருவன் பிரச்சனையில இருந்தா அந்த பிரச்சனையோட வாழ பழகி கொள்வான். நீண்ட காலமாக கடன்ல இருந்தா கடனோட வாழ பழகிக்குவாங்க. நீண்ட காலமாக அதாவது வீட்டில் சமாதானமே இல்லாமல் இருந்துச்சுன்னா சமாதானம் இல்லாமையே வாழ பழகிக்குவாங்க. நீண்ட காலமாக சண்டை சச்சரவு அதோட வாழ பழகிக்குவாங்க. நீண்ட காலமாக வியாதி அதோட வாழ பழகிக்குவாங்க. அருமையானவர்களே, அதோட வாழ பழகக்கூடாது. போதும், நான் வெளியில வரணும் அப்படின்னு எப்ப நினைக்கிறாங்களோ, எப்ப தீர்மானம் பண்றாங்களோ அப்ப அவர்கள் வெளியே வர முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப செல்ஃப் ரிசால்விங், தானாக தீர்மானம் எடுத்தல் எதை காண்பிக்கிறதுனா நீங்க தானாகவே எதை விரும்புகிறீர்கள் என்று நீங்க சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த மனுஷன் சொல்றான், நான் எந்த நிலையில இருக்கிறனோ அதை நான் விட்டு வெளியே வந்து எங்க அப்பா கிட்ட போகணும், என்னுடைய அப்பா கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அவன் தீர்மானிப்பதை பார்க்கிற அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை நம்முடைய தீர்மானங்களுடைய ஒரு உற்பத்தியாக இருக்கிறது. Your life is a product of your choices. நம்ம வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அது நம்மை உருவாக்கும் என்று பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய தேவைகள் என்ன, நமக்கு எது தேவையில்லை, நம்முடைய சிந்தனைகள் என்ன, நம்முடைய உணர்வுகள் என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நாம் யாரோட இருக்கிறோம், இது எல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்த்துட்டு நாம் வெளியில் வரணுமா அல்லது அங்கே இருக்கணுமா அப்படிங்கிற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் பார்க்கிறோம். நான் ஒரு கதை சொல்லுவேன். ஒரு 2 தவளை ஆத்தோரத்தில் இருந்துச்சு, ஆற்றங்கரையில் இருந்துச்சு. 2 தவளை இருந்துச்சு. ஒரு தவளை ஆற்றுக்குள்ளே குதிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிச்சு. இப்போ எத்தனை தவளை அந்த ஆற்றங்கரையில் இருக்குது அப்படின்னு கேட்பேன்.
சின்ன பிள்ளைங்கள்லாம் கேட்கும்போது அல்லது பெரியவங்ககிட்டையும் கேட்கும்போது நிறைய பேர் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நல்லா சிந்திங்க, நல்லா சிந்திங்க, நல்லா சிந்திங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ புரிஞ்சுக்குவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இல்லை 2 இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் சொன்னது என்னென்னா, தீர்மானம் எடுத்தது என்று சொன்னனே ஒழிய ஒன்று குதித்தது என்று நான் சொல்லவில்லை. இப்போ நீங்கள் தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. அந்த தீர்மானத்தை நீங்கள் செயல்படுத்துங்க. பாருங்க, இவன் தீர்மானம் எடுக்கிறான். இந்த காணாமல் போன மகன் தீர்மானம் எடுக்கிறான், அந்த தீர்மானத்தை செயல்படுத்துகிறான் என்று பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது செல்ஃப் டாக்கிங். தன்னிடத்திலே பேசிக்கொள்வது. தன்னிடத்தில் பேசிக்கொள்வதா? பாஸ்டர் என்ன இப்படி சொல்றீங்க? இவர் பைத்தியம் தானே அப்படிலாம் செய்வாங்க அப்போ நீங்கள் பேசலாம். இல்லை, உங்களை பார்த்து நீங்கள் பேசிக்கணும். உங்களை பார்த்து உங்களுடைய தீர்மானத்தை நீங்கள் சொல்லிக்கணும். நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் இங்கே நம்ம பார்க்குற ஒரு காரியம். இதை நான் செய்வேன், இவன் தன்னிடத்திலே பேசிக்கொள்கிறான் என்று நான் பார்க்குறோம். அவங்க பாருங்க, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் யாருக்கிட்ட போய் சொன்னான்? அவன் தன்னையே பார்த்து சொல்லுகிறான், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, யார்கிட்ட சொன்னா? தாங்கிட்டே சொல்லிக்கிறான். உங்ககிட்ட நீங்க என்ன சொல்றீங்க? அருமையானவர்களே, நீங்க என்ன சொல்றீங்களோ அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்க எதிர்மறையா பேசிட்டே இருங்க, எதிர்மறையா நடக்கும். நீங்க நேர்மறையா பேசுங்க, நேர்மறையாக நடக்கும். விசுவாசத்தோட பேசுங்க, நீங்க விசுவாசத்தோட பேசுற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாக மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவிசுவாசத்தோட பேசுங்க, அந்த அவிசுவாசத்துல பேசுற வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையில் நிஜமாக மாறுவதை பார்ப்பீர்கள். அருமையானவர்களே, அப்ப நம்ம விசுவாசத்துல பாசிட்டிவா நேர்மறையாக நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்மை பார்த்து சொல்லிக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்று பார்க்கிறோம். வேத புஸ்தகத்துல பல இடங்கள்ல இப்படி தனக்கு தானே பேசிக்கொள்கிற காரியங்கள் இருக்கிறது. உதாரணமாக 12 வருஷமாக இரத்த போக்கினாலே கஷ்டப்பட்ட அந்த பெண்மணி தன்னை பார்த்து சொல்றார், நான் இயேசுவனுடைய ஆடையினுடைய அங்கியினுடைய விளிம்பையாவது நான் தொடுவேன், அப்படி தொடும்போது எனக்கு சுகம் கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டே அவ போறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, நாம ஜெபத்துல எல்லாம் ஒரு காரியத்தை சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லும்போது நாம யாரை பார்த்து சொல்றோம்? நாம் நம்மை பார்த்து சொல்லிக் கொள்கிறோம், நாம் நம்மிடத்தில் பேசிக்கொள்கிறோம் என்று அர்த்தம். அருமையானவர்களே, வசனத்தை வைத்து உங்களிடத்தில் நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள். வேதத்திலே ஆண்டவர் கொடுக்கும் வாக்குத்தத்தங்களை வைத்து நீங்கள் உங்களிடத்தில் பேசிக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நேர்மறையாக விசுவாசத்தின் வார்த்தையை உங்களிடத்தில் பேசிக்கொள்ளுங்கள். எதிர்மறையான வார்த்தையை நீங்க பேசாதீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேத புஸ்தகத்துல எதிர்மறையான வார்த்தையை நம்ம பேச தேவையில்லை, நேர்மறையான வார்த்தையை பேச முடியும் என்பதற்கு நீங்க சங்கீத புஸ்தகங்களை வாசித்து பாருங்கள். உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு சங்கீதத்தை வாசிக்கிறேன். சங்கீதத்தில் உள்ள ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 42:5 இப்படியாக சங்கீதக்காரர் சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். தன்னை பார்த்தே சொல்றார். நான் இப்ப என்ன பார்த்து சொல்லிக்கணும், ஜோசப் நீ கவலைப்படாத, நீ தியங்காத, நீ ஆண்டவரை நோக்கி இரு, அவருக்காக நீ காத்திரு, உன்னுடைய ரட்சிப்பு ஆண்டவற்றிலிருந்து வரும். இப்படியே பாருங்க, பல இடங்கள்ல 11வது வசனத்திலையும் அப்படியே சொல்வதை பார்க்கிறோம். 44வது சங்கீதத்துல 5வது வசனத்திலையும் 43வது சங்கீதம் 5வது வசனத்திலும் அப்படியே சொல்வதை பார்க்கிறோம். பல இடங்கள்ல நீங்க வசனங்களை வாசிக்கும் போது நீங்க பார்க்கலாம், அங்க உள்ள தேவ மனுஷர்கள் தங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொள்வதை பார்க்கிறோம். நிறைய இடத்துல எதிர்மறையா பேசுறாங்க, அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். நல்ல உதாரணங்களை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நீங்க உங்ககிட்ட என்ன பேச போறீங்க? அவ்வளவுதான். அந்த ஆளு மோசம் சொல்ல போறீங்களா, அல்லது அந்த ஆளு மேல வருவாரு அப்படின்னு சொல்ல போறீங்களா? உங்களை குறித்து பேசும்போது நான் கலங்க போவதில்லை, நான் திகைக்க போவதில்லை, நான் கவலைப்பட போறதில்லை, நான் சோர்வடைவதில்லை, நான் விசுவாசிக்கிறேன்,
கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை தருவார், கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார், கர்த்தர் எனக்கு தைரியத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தருவார் அப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா? இல்லை நம்பிக்கையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா? நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்லும் வார்த்தை எதிர்மறையோ அல்லது அது நேர்மறையாக பேசுகிற வார்த்தையோ, அவிசுவாசத்தின் வார்த்தையோ விசுவாசத்தின் வார்த்தையோ, அது உங்க மேல ஒரு தாக்கத்தை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்க விசுவாசத்தோட பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். நீங்க அவிசுவாசத்தோட பேசுனீங்கன்னா அவிசுவாசத்தை கொண்டு வரும். இந்த மனுஷன் இந்த காணாமல் போன குமாரன் மகன் விசுவாசத்தின் வார்த்தையை பேசுவதை பார்க்கிறோம். அடுத்ததாக 4வது செல்ஃப் அக்செப்டன்ஸ், அவன் தன்னை ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதாவது நம்மை அறிவதில், நீங்க உங்களை அறிவதில் 4வது அம்சம். முதலாவது அம்சம் நான் சொன்ன, நாம் நம்மை தானாகவே ஆராய்ந்து கொள்வது, சுயமாக ஆய்வு செய்வது, ஆராய்வது, நம்மை குறித்து நாமே சிந்தித்து பார்ப்பது, செல்ஃப் ரிஃப்ளெக்டிங் அப்படின்னு நான் சொன்னேன். 2வது செல்ஃப் ரிசால்விங், நாம் நமக்கென்று தீர்மானத்தை எடுப்பது, சுயமாக தீர்மானம் எடுப்பது. 3வதாக நான் சொன்னேன் செல்ஃப் டாக்கிங், நாம் நம்மிடத்தில் பேசிக்கொள்வது, விசுவாசத்தின் வார்த்தையை பேசிக்கொள்வது. 4வதாக செல்ஃப் அக்செப்டிங் அல்லது செல்ஃப் அக்செப்டன்ஸ் நாம் சொல்லலாம். நம்மை நாமே ஏற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறீங்களா? இங்கே பாருங்க, இங்கே கெட்ட குமாரன் அல்லது நான் சொன்னது போல காணாமல் போன அந்த குமாரன், அந்த மகன் அப்பா கிட்ட போயிட்டு சொல்றார், அப்பா உங்களுடைய மகனாக இருக்கிறதுக்கு நான் தகுதியே இல்லை, எனக்கு தகுதியே இல்லை, உங்களுடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு அவன் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் அப்பா அவன் எந்த அளவுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான் என்பதை அவர் சொல்வதை பார்க்கிறோம் அருமையானவர்களே. அதனால தான் புது அங்கியை கொண்டு வர சொல்றாரு, மோதிரத்தை கொண்டு வர சொல்றாரு, பாதரட்சிகளை கொண்டு வர சொல்றாரு. ஸோ இவன் சொல்கிறான் எந்த அளவுக்கு அவன் தகுதி இல்லை, ஆனால் அப்பா சொல்றாரு எந்த அளவுக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்பா நீ எந்த அளவுக்கு தகுதி உள்ளவன் தெரியுமா? உனக்கு புது அங்கி, உனக்கு புது மோதிரம், உனக்கு புது பாதரட்சிகள், நீ எனக்கு கூலிக்காரன் அல்ல, நீ எனக்கு மறுபடியுமாக மகனாகி விட்டாய் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மகன் ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் இருக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லலை, அவன் அதை ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே. அதாவது வரட்டு கர்வம்னு சொல்லுவாங்க. வரட்டு கர்வம் எப்படி சொல்லணும்னா, இல்லைல்ல எனக்கு தகுதி இல்லாது, வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு வித பெருமை. வரட்டு கர்வத்தெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவர் நம்முடைய அழுக்கையும் நம்முடைய அவமானத்தையும் நம்முடைய குற்றத்தையும் துடைத்து நம்மை மறுபடியுமாக ஏற்றுக்கொள்ளும் போது நாமளும் என்ன செய்யணும்னா, அவரோட ஒத்துழைத்து அந்த குற்றத்தை, அவமானத்தை, அந்த அழுக்கெல்லாம் அவர் கழுவும்படியாக விட்டு நாம் அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். அவருடைய பிள்ளையாக மாறி அவர் வைத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும் அருமையானவர்களே. அதுதான் தாழ்மை என்று பார்க்கிறோம். மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்பா எதுவுமே சொல்லலை, நீ அது பண்ணிட்ட இது பண்ணிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் மூத்த குமாரன் அவன் பணத்தெல்லாம் செலவழிச்சான், வேசி இடத்துல போனான், அப்படி போனான் இப்படி போனான், எல்லா குற்றங்களையும் அடுக்குவதை பார்க்கிறோம். ஆனால் அப்பா அதையெல்லாம் சொல்லலை. அவன் மனம் திரும்பி வந்தோன்னு அவன் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம் அருமையானவர்களே. உங்களுடைய குற்ற உணர்வு உங்களை தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதிலிருந்து தடை செய்யும். ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டாரு, அவர் கழுவி விட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்க வேண்டும், அந்த விசுவாசம் இருக்க வேண்டும் அருமையானவர்களே. இந்த இடத்துல மறுபடியுமாக ஒரு வேலைக்காரன வரல, கூலிக்காரன வரல, மகனாக வந்து விட்டான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அவனை மகனாக்கி அவனுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம், அவனுக்கு ஒரு சுய மதிப்பை திரும்ப கொடுத்து விட்டார் அந்த அப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன காரியம் தெரியுங்களா? சுய மதிப்பினுடைய குறைவு. நம்மை நாம் மதிப்பதில்லை. நாம யார் அப்படின்னு நம்மை அறிந்து கொண்டு நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறோம் அருமையானவர்களே. பிசாசு இயேசு கிறிஸ்துவ வனாந்தரத்தில் சோதிக்க வந்தபோது ஒரு காரியத்தை கேட்டான். இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட், நீர் தேவனுடைய குமாரனை என்றால், அதில் என்ன சந்தேகம்? ஆனால் அந்த வார்த்தையை தான் அவன் யூஸ் பண்ணான், அடிக்கடி யூஸ் பண்ணான். தேவனுடைய குமாரனை என்றால், தேவனுடைய குமாரனை என்றால் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
ஆனால் இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் பார்த்து பொருட்படுத்தவே இல்லை. அவருக்கு நல்லா தெரியும் அவர் தேவனுடைய குமாரன் என்று. அருமையானவர்களே, பல இடங்களில் நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் என்று நாம் பார்க்கிறோம். கடைசிலையும் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்துச்சு. சிலுவையில் தொங்கும்போது கூட நீ தேவனுடைய குமாரன் என்றால் நீங்கள் என்ன செய்ய, இறங்கி வாங்கன்னு சொல்லிட்டு பல இடங்களில் உங்களை சோதிப்பாங்க. உங்களுடைய மதிப்பை எடுத்து போடுவார்கள். உங்களை குறைவாக மக்கள் மதிக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி உங்களை மதிக்கிறீங்க? மற்றவங்க உங்களை குறைவாக மதிப்பது ஒரு புறம் இருக்கட்டும், நீங்கள் எப்படி உங்களை மதிக்கிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிறீர்களா? கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த, இயேசு கொடுத்த ஆசீர்வாதங்களை வைத்து உங்களை மதிப்பீடு செய்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை எப்படி படைச்சார் அப்படிங்கிறத வைத்து மதிப்பீடு செய்கிறீர்களா? இதையெல்லாம் நீங்கள் வச்சு அதாவது உண்மையிலே நீங்கள் ஒரு மதிப்புள்ள குறைவில்லாத ஒரு ஆள். உங்களுடைய கலரை வச்சு, உங்களுடைய இனத்தை வச்சு, உங்களுடைய பின்னணியை வச்சு, உங்களுடைய கல்வியை வச்சு, மற்றும் பல காரியங்களை வச்சு நீங்கள் ஐயோ நான் குறைவுள்ளவன் அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் நிச்சயமாக இன்னும் படிக்கணும் அப்போ நான் சொல்லுவேன். இன்னும் உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கிற நிலையிலே இருக்கக்கூடாது. நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் சொல்வேன். வளர வேண்டும், நீங்கள் வளமையாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க, தேவனுக்கு பிள்ளையாக இருக்கீங்க, கிறிஸ்துவனுடைய சீடனாக இருக்கீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் இருக்கும்போது நீங்கள் அவரோடு உன்னதங்களில் வீற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு பல்வேறு காரியங்களை நாம் வசனங்களில் வாசிக்கிறோம். எனவே நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் கிறிஸ்து உங்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறாரோ அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டார். ஆண்டவரே உங்களுடைய குறைகளை நீக்குகிறார். ஏன் நீங்கள் மறுபடியும் குற்ற உணர்வில் இருக்கணும்? ஆண்டவர் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றார். ஏன் நீங்கள் கசப்புணர்ச்சியிலே இருக்கணும்? ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு யாராவது எதிராக இருந்தால் அவர் எனக்கு எதிர், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்றாரு. அப்படியே நீங்கள் யாரையும் நீங்கள் உங்களுக்கு விரோதியாக வைத்திருக்கணும்? அப்படிலாம் இருக்க தேவையே இல்லை. நீங்கள் சொல்லுங்க, நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன், கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் அப்படி நீங்கள் சொல்லுங்கள். அருமையானவர்களே, இந்த மூத்த குமாரனை பார்க்கும்போது, அந்த மூத்த குமாரன் நான் முன்னாடியே சொன்னது போல, இயேசு ஏன் இந்த உவமைகள்லாம் சொல்கிறாரு? காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, இப்போ காணாமல் போன மகன். ஏன் சொல்கிறாரு? பரிசேயர்களும் வேத பாரகர்களும் ஆயக்காரர்கள் மற்றும் பாவிகள் இயேசுவிடத்தில் வருவதை பார்த்தபோது, இயேசு அவங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்ட போது அவங்களுக்கு பொறுக்கலை. நம்மளெல்லாம் இயேசு அவரோட வச்சு சாப்பிட்ணும், ஆனால் இவங்களெல்லாம் தன்னோட வச்சுக்கிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு யோசித்தாங்க. அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, ஒரே ஒரு பாவி மனம் திரும்பி வர்றது நிமித்தம் பரலோகத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்க மனம் திரும்பி, அதாவது தன்னை அறிந்து, தன்னை ஆய்வு செய்து, அப்புறம் தானாக தன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட தேவனில் இருப்பதற்கும் தேவனில் வளர்வதற்கும் தீர்மானம் எடுத்து, தன்னிடத்தில் விசுவாச வார்த்தையை பேசி, தன்னை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல தன்னை தானே ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களை குறித்து பரலோகத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் இன்னைக்கு உங்கள் நிமித்தமாக வரணும். ஒருவேளை நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மனம் திரும்பி வந்திருக்கலாம், ஆனால் மறுபடியும் எவ்வளவு அவிசுவாசம் நமக்குள்ளே இருக்குன்னு யோசித்து பாருங்கள். எவ்வளவு நெகட்டிவ், அதாவது எதிர்மறையான காரியம் இருக்குன்னு யோசித்து பாருங்கள். உங்களை நீங்களே ஏற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு யோசித்து பாருங்கள். நீங்கள் எதை பற்றி உங்கள்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு யோசித்து பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு தைரியம், உம்முடைய அன்பு வர உதவி செய்யும். உம்முடைய கரம் கூட இருந்தாலும் நாங்கள் எங்களை அறிந்து, உம்மையும் அறிந்து உம்மிலே வளர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஆமென்.